மை டியர் க்ரீன் விஷஸ், வெல்கம் பேக். காகித ஓடம் கடலலை மேலே போவது போலே மூவரும் போவோம். மூவரும் போவோமா? ஒன்று நீங்கள், இன்னொன்று நான், மூணாவது யார் அப்படி தானே கேட்குறீங்க? கூட வேணால் நேச்சரை கூட்டிகிட்டு போகலாமா? வாங்க போகலாம். கடல் ரொம்ப பெருசுங்க. எந்த அளவுக்கு பெருசுனா, நம்ம பழக்கத்திலே வழக்கமாகி போன ஒரு ப்ராவர்ப் இருக்குது. இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்குறோம், எங்கள் இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் இருக்குது, தெரியணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க என்ன சொல்லுவாங்க? அதை படிக்கணுன்றியா? அது ஒரு கடல் மாதிரி, அதை கடலாச்சு அப்படின்பாங்க. ஸோ அப்படி நமக்குள்ளே பழக்கமாகி போனது தான் கடல். அவ்வளோ பெரிய கடலை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தது யார் தெரியுமா? சின்ன வயசில் பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் படம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் நம்மள பார்த்துருப்போம். ஜாக் ஸ்பேரோ கூட வருவார். சாரி கேப்டன் ஜாக் ஸ்பேரோ வருவார். அந்த படத்தினால வந்த நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பல இடங்களில் பல கவர்மெண்ட்ஸ் கடலில் இருக்க பாலிசிஸ்லாம் மாற்றுறாங்க. ஏன்னா கடல் பற்றியும் கப்பல் பற்றியும் அது சார்ந்து இருக்கவங்களோட வாழ்வாதாரம் பற்றியும் அப்போ தான் உலகத்தில் பல பேருக்கு ஒரு அவேர்னஸே கிரியேட் ஆகுது. என்ன விஷ்ணு, பில்டப்லாம் ரொம்ப ஓவராக இருக்கே, அப்படி என்ன இருக்குது கடலில் ஆச்சரியப்படுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிட்ரலி நம்ம மூச்சு விடுறதுக்கு காரணமே கடல் தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னாப்பா, போன வீடியோவில் தான் அமேசான் காடுகளில் 20% ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது, அது வேர்ல்டோட லங்ஸ் அப்படி இப்படிலாம் சொன்னேன். இப்போ மறுபடியும் கடல் தான் மூச்சு விடுற காரணம்னு சொன்னீங்கன்னா, லிட்ரலி கடலில் ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் அப்படின்னு ஒரு உயிரினங்கள் இருக்குது. இது நுண்ணுயிர்கள்னு சொல்லுவோம். இந்த ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் 70%க்கு மேலே ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அமேசான் காடுகள் எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும், அதுவே 20% தான். ஆனால் கடல் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் மூலமாக 70%க்கும் மேலே ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ யோசித்து பாருங்கள், நம்ம எப்போல்லாம் அமேசான் காடுகளில் மரங்கள் நமக்கு ஆக்சிஜன் தருதுன்னு சொல்கிறோமோ, அப்போ எல்லாமே இந்த ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் எப்படி பார்க்கும்? அமைய ஜோக்டையும் அப்படின்னு தான் பார்க்கும். ஃபைட்டோ பிளாங்டன்ஸ்ன்றது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். சரி, கடலில் இருக்க இந்த நுண்ணுயிர்கள் தான் இவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் டெப்த் இருக்குது பார்த்தீங்கன்னா, டெப்த்து ஐயோ ரொம்ப பெருசுங்க. எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தோட டீப்பஸ்ட் பாயிண்ட் இந்த மரியானா ட்ரென்ச் தான். கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர்ஸ்க்கு டெப்த்து மட்டும் இருக்கும். நீங்கள் வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம், ஏதோ ஒரு பக்கத்து ஊருக்கு போகிற மாதிரி. அண்ட் இது எவ்வளோ பெருசுன்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எவரெஸ்ட் மலை இருக்குது பார்த்தீங்களா, உலகத்தோட ஹையஸ்ட் சிகரம். அந்த மலையை அப்படியே கவுத்தி உள்ளே வச்சிங்கன்னா இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு பெருசு இந்த மரியானா ட்ரென்ச்சு. சரிப்பா, கடலில் ஒரு பெரிய லென்த் டெப்த் இருக்குது, அதுக்கு பேர் மரியானா ட்ரென்ச் இல்லையாச்சு. இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? அது என்ன பெரிய மலையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலில் உண்மையிலே மலை இருக்குங்க. அதுக்கு ஒரு கதை வச்சுருக்கேன், வரேன். இப்போது சவுத் அமெரிக்காவில் ஆண்டஸ் மவுண்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மவுண்டனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த உலகத்திலேயே நீளமான மலை இந்த ஆண்டஸ் மவுண்டன் தான். நல்லா யோசித்துக்கோங்க, எவரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது உலகத்திலே உயரமான மலை, நீளமானது. லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டஸ் மவுண்டன் தான் இருக்கிறதுலே பெருசு. இது கிட்டத்தட்ட 4300 மைல்ஸ் இருக்கும். பெரிய மலை, செம்ம லென்த்து. ஆனால் கடலுக்கு அடியில் ஒரு மலை இருக்குது. இந்த மலையோட லென்த்து 40,000 மைல்ஸ். இதை விட 10 மடங்கு பெருசு. எப்படி? உலகத்திலே பெரிய மலையோ நீளமான மலையோட 10 மடங்கு பெரிய மலை கடலுக்கு அடியில் இருக்குது. அதுதான் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிற மிட் ஓஷனிக் ரிட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கடலுக்குள்ள மலை இருக்கா, டெப்த் இருக்கான்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்கள்லாம் கடலுக்கு அடியில் இருக்குது. இது போக கடலில் இருக்கிற ஒரு அதிசயத்துலேயும் அதிசயம்னு சொல்கிறது தான் கோரல் ரீஃப்ஸ், அதாவது தமிழில் பவளப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவளப்பாறைகள்ன்றது ஒன்றும் இல்லைங்க, கால்சியம் கார்பனேட்லாம் காலனிஸாக நிறைய ஃபார்ம் ஆகி ஒரு பாறை மாதிரி இருக்கும். இதை சாப்பிட்டு தான் உலகத்தில் 25% ஆஃப் ஃபிஷ்ஷஸ் உயிர் வாழுது. ஸோ நீங்கள் மீனுக்கு சாப்பிட்டீங்கன்னா கண்ணுக்கு நல்லது, அண்டு மீனை சாப்பிட்றதுனா மீனுக்கு நல்லது அப்படிலாம் பேசாமல், மீனில் 25% இந்த கோரல் ரீஃப்ஸ் சாப்பிட்டு தான் உயிர் வாழுதுன்னு சொல்லலாம். அண்ட் இது மட்டும் விஷயம் இல்லை, கோரல் ரீஃப்லேயே ஒரு பெரிய கோரல் ரீஃப் இருக்குது. அதுதான் ஆஸ்திரேலியன் கிரேட் பேரியர் ரீஃப். இந்த கோரல் ரீஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டோம். பட் அதை தாண்டி என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்ம பார்க்க முடியுமான்னு தெரில. சப்போஸ் மூணில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பார்க்கலாம். ஏன்னா மூணுலேருந்து பார்த்தா விசிபிளாக இருக்கிற அளவுக்கு இந்த கோரல் ரீஃப் பெருசு, ஆஸ்திரேலியன் கிரேட் பேரியர் ரீஃப். இவ்வளோ சொல்லியும் கடல் ஏன் பெருசு அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம உலகத்திலேயே பெரிய கடல் எது? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பசிபிக் ஓஷன். பசிபிக் பெருங்கடல் தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய கடல்னு தெரியும். அந்த கடல் நம்ம மேலே இருக்கிறதுல ஃப்ரெண்டு நிலா, மூன், அவரை விட பெருசுங்க. நிலாவை விட பெருசு ஒரு கடல். நிலாவோட டயமீட்டர் எடுத்திங்கன்னா பசிபிக் ஓஷனில் 2 எண்டை விட பெருசாக இருக்கும். ஒரு 2 மடங்கு பெருசாக இருக்கும் கேட்டிங்கன்னா 5 மடங்கு பெருசு. ஸோ நிலாவே அவ்வளோ பெருசாக இருக்குது, அதையே தூக்கி உள்ள 5 தடவை போட்டலாம். அவ்வளோ பெருசு பசிபிக் கடல். ஐஸ்ன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்ற ஒரே காண்டினென்ட் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா. அண்டார்டிகா இந்த உலகத்தோட ஹையஸ்ட்டு, ட்ரையஸ்ட்டு, கோல்டஸ்ட்டு, விண்டியஸ்ட்டு, பிரைட்டஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அப்படி ஒரு காண்டினென்ட்டு.
அண்ட் இந்த அண்டார்டிகாவில் ஒரு ஐஸ் ஷீட் இருக்குது. இந்த ஐஸ் ஷீட் தான் பார்த்தீங்கன்னா த வேர்ல்டோட பிக்கஸ்ட் ஐஸ் ஷீட் ஆப்வியஸ்லி. பட் அதை தாண்டி இது எவ்வளோ பெருசு நம்ம பார்க்கணுன்னா, யூஎஸ் இருக்கு இல்லைங்களா, உலகத்தோட 4th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. அந்த கண்ட்ரியும் மெக்சிகோவையும் ஒன்றா போட்டோன்னா எவ்வளோ பெரிய ஏரியா வரும். அதை விட இந்த ஐஸ் ஷீட் வந்து லென்த்தில் பெருசு. அண்ட் டெப்த்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட் கிரேசி, ஒரு 1 மைலுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இந்த ஐஸ் ஷீட்டோட டெப்த்து மட்டும் இருக்கும். நமக்குலாம் ஒரு சின்ன ஐஸ் கியூப் வச்சாலே இல்லை பெங்களூர் வெதருக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ குளிருது. அவ்வளோ டெப்த்துக்கு வந்து ஐஸ் ஷீட் இவ்வளோ பெருசாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுனால தான் அண்டார்டிகா பார்த்தாலே நமக்கு கோல்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஓகே டூட்ஸ், நீங்களும் அண்டார்டிகா மாதிரி கூலாக சில்லாக ஜாலியாக இருங்க. நம்ம ஐஸ் அண்ட் அண்டார்டிகா பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அண்டில் தென் கோ க்ரீன் வித் க்ரீன் விஷ்.